வெறும் பொய் பிரச்சாரத்தை மட்டும் காலையிலிருந்து இரவு வரை பேசக்கூடிய 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அந்த கடந்த 4 நாட்களாக 3 பேர் சேர்ந்து கெட்ட வார்த்தையில மட்டும்தான் திட்டல, எல்லாமே திட்டுறாங்க. அதிலும் கனிமொழி அவர்கள் சொல்லுகின்றார் எடப்பாடி அண்ணனை பார்த்து, எங்களை பார்த்து பேசினவங்களுக்கெல்லாம் நாங்கள் மலர் வளையம் வைத்தவர்கள். அப்படி மலர் வளையம் யாருக்கு வைப்பங்க? இறந்து போனா மலர் வளையம் வைப்போம். எப்படி மிரட்டுறாங்க பாருங்க. எங்களை பார்த்து பேசியவர்களுக்கு மலர் வளையம் வைத்தவர்கள். அதுக்கு தான் அண்ணன் எடப்பாடி என்ன சொன்னாங்க, ஐயோ நான் அரசியல் பண்ணும்போது தம்பி உதயநிதி ஸ்டாலின் நீ டைப்பர்ல எங்கேயும் சுத்திட்டு இருந்தேன், ஆனால் நீ தயவு செய்து மைக் எடுத்து எங்கிட்ட எல்லாம் பேசாதே, நீ மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி பழக வேண்டும். எல்லோருக்குமே கருத்து வேறுபாடு இருந்தா ஆணித்தரமா வைப்போம், ஆனா வைப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. அருமை சொந்தங்களே, இந்த முறை இந்த நாகரிகமற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலை வேரோடு மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதனால் நாம் இதிலே உறுதியாக இருக்க வேண்டும். நாம் யாரும் கூட இதிலே தெல்ல தெளிவாக இந்த பாதையிலிருந்து மாறிவிடக் கூடாது. அருமை சொந்தங்களே, இன்னொன்று கரூர் மாவட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டலிருந்து வெளியே வந்த பொழுது 2021 மே மாசம் பாரத பிரதமருடைய கிசான் திட்டத்துல 45,14,000 பேர்த்துக்கு நாம வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்கும். இங்க யாராச்சும் இருக்கீங்களா ஐயா? ஐயா எனக்கு 6,000 ரூபாய் வந்துச்சு, ஆனா இப்ப நின்றுச்சுன்னு யாராச்சும் இருக்கீங்களா? திமுக வந்த பிறகு எனக்கு கொடுக்கப்பட்ட 6,000 ரூபாய் நிறுத்தப்பட்டு விட்டது. சரி, அதிமுக ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 45,14,000 பேர்த்துக்கு 6,000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கறாங்க? வெறும் 21,63,000 பேர். அப்ப 24 லட்சம் பேர் எங்கேங்க போனாங்க? கடந்த 5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அப்ளிகேஷனா டெலீட் பண்றாங்க. கூட்டுப்பட்டா டெலீட்டட், அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும் பொழுது முறையா டாக்குமெண்ட் கொடுக்கல டெலீட்டட், பேங்க் அக்கவுண்ட் ஆதார் கார்டு இணைக்கல டெலீட்டட். இதெல்லாம் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆபீசர் செய்யக்கூடிய வேலையான கெட்ட பேர் யாருக்கு வருதுன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வருது. அதனாலதான் நம்முடைய ஆசை எல்லாம் ஒரு விவசாயியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு இந்த 24 லட்சம் பேர்த்த மறுபடியும் அதுல சேர்த்து 45 லட்சமாக கொண்டு வந்து உங்களுக்கு 6,000 ரூபாய் கொண்டு வந்து, இது மாதிரி பல பிரச்சனைகள். ஏழை மக்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, ஆனா வீடுன்னு அலாட் ஆகல. அதையும் சரி பண்ணணும். அதற்கு மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அரசு வேண்டும், ஆட்சி வேண்டும். அதனால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக வருவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்.